Hi guys, welcome to Education YouTube channel. I am Bharathan, NISM certified research analyst and NCFM certified technical analyst. நாம இந்த வீடியோல வந்து என்னோட என்டையர் ஈக்விட்டி P&L for this current financial year பார்க்க போறோம். And along with this ஒரு ஸ்டாக் வந்து ஸ்விங் ட்ரேடிங் ஆஸ்பெக்ட்ல ரொம்ப சூப்பரான ட்ரேட் செட்டப்ல இருக்கு. ஸோ ஸ்டாக்ல டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ரிவ்யூஸ் இருக்கு. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ guys. இப்போ நான் வந்து P&L ஷோ பண்ணுறதுக்கு அப்ஸ்டாக்ஸ் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் லாகின் பேஜ்லேருந்தே போகிறேன். ஸோ நான் ஸ்கேனர் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து காளியப்பன் பாபுன்ற நேமில் இருக்குது. ஸோ காளியப்பன் பாபுன்றது எங்கள் அப்பா தான். ஸோ நான் வந்து என்டையர் என்னோட ஈக்விட்டி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து என்னோட அப்பாவோட டிமேட்லேருந்து தான் நான் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ டேக்ஸ் இஷ்யூக்காக. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ஃபார் திஸ் கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் வந்து 1,06,000 ப்ளஸ் இருக்குது. ஸோ நெட் P&L வந்து 1,04,000 இருக்குது. ஸோ இங்கே சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 2.4K இருக்குது. ஸோ சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸு, ஜிஎஸ்டி, ஸ்டாம்ப் டியூட்டி, டிபி சார்ஜஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது சார்ஜஸ் டிடெக்ட் ஆகிறதுல. ஸோ நீங்கள் ஓவரால் ROI பார்த்தீங்கன்னா 24% இருக்குது மெயின்டைன் பண்ண முடிஞ்சிருக்கு. அண்ட் இப்போ வந்து ஏப்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷம் ஆஃப்டர் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பெருசாக வந்து மூவ்மெண்ட் கொடுக்கல மேலே. ஸோ பெருசாக ஃபால் ஆச்சு அண்ட் ஒரு சைடுவேஸ் ரேஞ்சில் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சாலிடேட்டட் சைடுவேஸ் உங்களால் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து மோர் தேன் 15 to 20% ROI எடுக்க முடிஞ்சாலே அது வந்து ஒரு பெஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் தான். ஸோ நான் ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர் காட்ட விரும்பலை. பிகாஸ் ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது வந்து ஒரு மிகப்பெரிய புல்ரன் நடந்துச்சு 2023. ஸோ அந்த புல்ரன் நடந்த டைமில் மேசிவ் ப்ராஃபிட்ஸ் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. 2024 மார்க்கெட் வந்து சைடுவேஸில் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு மெஜாரிட்டி ஆஃப் தி டேஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து ஒரு 20% மேலே ROI கொண்டு வரது தான் பெரிய விஷயம். ஸோ எங்களோட ROI வந்து 24% கிட்ட மெயின்டைன் பண்ண முடிஞ்சிருக்கு எங்களால். அண்ட் ஓவரால் வின்னிங் ட்ரேட் லூசிங் ட்ரேட் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். அண்டு ட்ரேடிங் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ட்ரேட்ஸ் செல் பண்ண டேட்ஸ், இதெல்லாமே ப்ராஃபிட்ஸ் ரியலைஸ் பண்ண டேஸ். அண்ட் ஓவரால் ஸ்கிரிப்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக 65 ஸ்கிரிப்ட்ஸ் நாங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கோம். இந்த 65 ஸ்கிரிப்ட்ஸுமே வந்து நாங்கள் எங்களுடைய டெலகிராம் பப்ளிக் கம்யூனிட்டியில் போட்ட ஸ்டாக்ஸ் தான். ஸோ எங்கள் டெலகிராம் பப்ளிக் கம்யூனிட்டியில் நாங்கள் போடாத ஸ்டாக் நாங்கள் எதுவுமே ட்ரேட் பண்ணது கிடையாது. ஸோ நான் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்கிரிப்ட்ஸ் நான் இண்டிவிஜுவலாக போகிறதுக்கு விரும்பல. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு டிஸ்கஸ் பண்ண போகிற ஸ்டாக் நேம் வந்து ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ட் எக்யூப்மெண்ட். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு லாங் ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். ஸோ ஏப்ரல் 2024 இப்போது டிசம்பர் வரைக்கும் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் எல்லா ஹை பாயிண்ட்டுமே. ஸோ இந்த கனெக்ஷன் வந்து நான் எந்த பேசிஸில் பண்ணியிருக்கேன்னா லைன் ஷார்ட் பேசிஸில் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அப்படியே கேண்டில் ஸ்டிக்கில் எல்லா ஹைஸும் நான் வந்து கனெக்ட் பண்ணல. அப்படி பார்த்தா இது எனக்கு ஹையாக இருந்திருக்கும். ஸோ ட்ரெண்ட் லைன் எனக்கு ப்ராப்பராக ஒர்க்காக இருக்காது. ஸோ இதை வந்து நீங்கள் பிரேக் அவுட்னு எடுத்துக்கக்கூடாது. பிகாஸ் நான் லைன் ஷார்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லைன் சார்ட்டில் க்ளோசிங் பேசிஸில் போட்டால் நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் கான்ஸ்டிடியூட் ஆகுது. அண்ட் அது இப்போ நமக்கு வந்து பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட் பார்த்தோன்னே ட்ரெண்ட் லைன் பிரேக் வச்சு டேரெக்டாக நம்ம பை பண்ணிடலான்னு கிடையாது. பிகாஸ் ஸ்டாக் வந்து இப்போவும் ஒரு ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ இந்த ஏரியாவை ஸ்டாக் வந்து பிரேக்கே பண்ணலை. இந்த ஏரியாவை பிரேக் பண்ணால் தான் வந்து ஒரு நல்ல பிரேக் ஆஃப் மொமெண்ட்டை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அண்ட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வீக்லியில் வந்து ஒரு நல்ல ரிசம்பிளன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ வீக்லியில் வந்து ரொம்ப நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா வீக்லி பேஸ். ஸோ இந்த கேண்டில் தான் வந்து நம்ம வீக்லி பேஸ் கேண்டில்னு சொல்லுவோம். ஸோ பேஸ் கேண்டில்ன்றது நத்திங் பட் ஒரு சைடுவேஸ் ஜோனுங்க. இப்போ வந்து இந்த ஏரியா பாருங்கள், இங்கே வந்து ஸ்டாக் ஒரு 3 வாரம் சைடுவேஸில் ட்ராவல் பண்ணியிருக்கா. அந்த சைடுவேஸில் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஈக்குவலாக இருக்குமா? அங்கே வந்து டிமாண்ட் வந்து ஓவர் கம் பண்ணதுனால ஸ்டாக் வந்து ஒரு மேசிவ் மொமெண்டம் கொடுத்துருக்கா. அண்ட் அகெயின் வந்து ஒரு சைடுவேஸ் ஜோன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஒரு வாரம் ஒரு 5 நாள் சைடுவேஸில் போயிருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வாரம் ஒரு மேசிவ் மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ நமக்கு எவ்ரி சைடுவேஸ் ஜோன் வில் ஆக்ட் ஆஸ் அ சப்போர்ட். அதுதான் வந்து நம்ம பேஸ்ன்னு சொல்லுவோம். டெக்னிக்கலாக வந்து SMCயில் ஆர்டர் பிளாக்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏரியாவை தான் ஸ்டாக் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஏரியாவை பிரேக்கே பண்ணலை. ஸோ இந்த லைனுக்கு கீழே போனாலும் கூட உடனே ஸ்டாக் வந்து மேலே ரெக்கவர் ஆகிடுது. லைனை டச் பண்ணும்போதுலாம் ஸ்டாக் மேலே போயிடுது. ஸோ இந்த ஏரியா வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இப்போ இந்த நியர் டேர்ம் கூட பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து மேபி ஒரு புல் பேக் கொடுக்கலாம். ஒரு 1300 வரைக்குமே ஒரு புல் பேக் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல என்ட்ரி எடுத்தீங்கன்னா ப்ராபப்ளி உங்களோட SL வந்து இந்த லைனுக்கு கீழே, இந்த வீக்லி பேஸுக்கு கீழே நீங்கள் வந்து உங்களுடைய SL பிளேஸ் பண்ணலாம். அண்டு உங்களுடைய SL வந்து வீக்லியில் வந்து அது பிரேக் பண்ணணும். ஸோ கேண்டலோடைய விக்கு சும்மா போட்டுறதுலாம் நமக்கு வந்து முக்கியம் கிடையாது. அதனுடைய வீக்லி ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு இந்த லைனுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து SL புக் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நம்ம வந்து ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரா பண்ணி பார்த்தோம்னா அதுவும் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் கோல்டன் ரேஷியோவில் தான் இப்போ ஸ்டாக் வந்து நின்றுட்டு இருக்கு. ஸோ நான் டெய்லி டைம் ஃப்ரேமில் காட்டுறேன். ஸோ டெய்லியில் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்விங் என்டையர் ஸ்விங் நான் எடுத்துக்கிட்டேன்.
ஸோ இந்த என்டையர் ஸ்விங்குக்கு நான் வந்து ஃபிபனாக்கி ரிட்ரேஸ் வந்து போட்டேன்னா ஸோ அதுவும் பாருங்கள் கரெக்டாக நமக்கு வந்து கோல்டன் ரேஷியோவில் தான் இப்போ நின்றுட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்விங்லேருந்து இந்த ஸ்விங்கு ஸோ இந்த என்டையர் அப்ஸ்விங் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக 0.618 தான் ஸ்டாக் நின்று இப்போ ரிவர்சல் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ ப்ராபப்ளி ஸ்டாக் வந்து இப்போதைக்கு நியர் டேர்மில் லைட்டாக கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 1300 வரைக்குமே புல் பேக் கொடுக்கலாம். கொடுத்துட்டு அங்கேருந்து ஸ்டாக் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த ஸ்டாக் வந்து நமக்கு மேலே போச்சுன்னா மினிமம் வந்து ஒரு 1700 ப்ளஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையை கூட பிரேக் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1300 நம்ம பை பண்ணோம்னாலும் கூட 1700 ப்ளஸ் போகும்போது நமக்கு வந்து 30% மேலே இந்த ஸ்டாக்கில் வந்து ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அண்ட் இந்த ஸ்டாக்னுடைய ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட்ஸில் இப்போ நான் கவர் பண்ணுறேன். இப்போ வந்து ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தோம்னா ஸ்டாக் வந்து ஒரு மிட் கேப் ரேஞ்சில் நம்ம சொல்லலாம். ஒரு 16,000 கோடி மார்க்கெட் கேப் இருக்குது. அண்ட் ஆர்ஓசி ஆர்ஓஐ சூப்பராகவே இருக்குது. 42 அண்ட் 30 ப்ளஸ் இருக்குது. ஸோ நல்லா வந்து ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி தான். ஸோ பிஇ வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது, 46 இருக்குது. பட் இண்டஸ்ட்ரி பிஇயோட நமக்கு வந்து அலைன் ஆகி தான் இருக்குது. அண்ட் ஓவரால் நீங்கள் பிஇ வந்து நீங்கள் மீடியன் பிஇயோட கம்பேர் பண்ணிங்கன்னா இப்போதைக்கு வந்து பிஇ நல்ல ரிடக்ஷன் தான் கொடுத்துருக்கு. ஸோ பிஇ பார்த்தீங்கன்னா பீக் நம்ம எடுத்து பார்த்தோம்னா வந்து அது 67 வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ 67லேருந்து நல்லா பாட்டம் அவுட் ஆகி ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு பாதி வரைக்கும் கட் ஆகிருக்கு. பிஇ 40 வரைக்குமே நமக்கு கீழே வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் நல்ல பையிங் ஏரியா தான். ஸோ மீடியன் பிஇ 28 இருக்குது. ஸோ இப்போ இந்த கம்பெனி நெக்ஸ்ட் earnings நல்லா போஸ்ட் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டாக் ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகிடும் அண்ட் பிஇ மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் வென் கமிங் டு குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்குக்கு வந்து டிசம்பர் குவார்ட்டர் வந்து சைக்கிளிக்கலி வந்து ஒரு ஸ்ட்ராங் குவார்ட்டராக தான் இருக்குது. ஸோ இப்போ டிசம்பர் குவார்ட்டர் தான் வந்து அப்கமிங் குவார்ட்டர். ஸோ டிசம்பரில் தான் கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த கம்பெனிக்கு பேசிக்காகவே வந்து Q1 அண்ட் Q2 வந்து கொஞ்சம் வீக்காக இருந்திருக்கு. ரொம்ப வீக் இல்லை, பட் கொஞ்சம் வீக்காக தான் இருந்திருக்கு. ஸோ ஆப்ரேட்டிங் லெவலில் ப்ராஃபிட் வந்து பெருசாக க்ரோ ஆகலை. பட் Q3 அண்ட் Q4 வந்து ரொம்பவே வந்து ஒரு ஸ்ட்ராங் குவார்ட்டராக இருக்குது. ஸோ நீங்கள் மார்ஜின் எக்ஸ்பான்ஷன் பார்க்கலாம். எவ்ரி Q3 அண்ட் Q4 மார்ஜின் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுது. சேல்ஸ் நல்ல ஒரு ஆல் டைம் ஹையை ஹிட் பண்ணுது. ஸோ இப்போ அப்கமிங் Q3 கூட பார்த்தீங்கன்னா நல்லா சேல்ஸ் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி வைஸும் நல்ல க்ரோ ஆகிட்டு இருக்குது. அண்ட் வரப்போகிற குவார்ட்டர் நல்ல குவார்ட்டராக தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் வேல்யூவேஷனும் ஓரளவுக்கு ரீசனபுளாக இருக்குது. அண்ட் ஃபண்டமெண்டல் மெட்ரிக்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. வித் பிஇ ரேஷியோ 1 தான் இருக்குது. ஸோ நல்ல வந்து லாங் டேர்ம் க்ரோத் இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி வந்து நமக்கு லெஸ் தேன் 1க்கு கீழே இருக்குது. ஸோ கம்பெனியில் பெருசாக கடன் கிடையாது. அண்ட் நல்லா ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் வந்து ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட்ஸில் கம்பெனி நல்லாவே வந்து வெல் பேஸ்டாக இருக்குது. இங்கே டெலகிராமோடைய பப்ளிக் கம்யூனிட்டி இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ டெலகிராம் பப்ளிக் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் ஷேர் பண்ணுவோம். அண்ட் கண்டென்ட்ஸ் நிறைய கீ கண்டென்ட்ஸ் நாங்கள் போடுவோம். ஸோ டிசம்பர் 2லேருந்து பாருங்கள் எம்ஜிஎல் ஐஜிஎல்லாம் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஒரு டிக்சன் பார்த்தீங்கன்னா வந்து 9-11 அன்னைக்கு போட்டிருந்தோம். லைக் வந்து ப்ரீ ஓப்பன் அப்போ போட்டிருந்தோம். அண்டு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வித்தின் ஒரு 10 மினிட்ஸில் ஸ்டாக் வந்து 5% மேலே போச்சு. அன்னைக்கு டேல ஸ்டாக் 7% வரைக்கும் மேலே போயிருந்துச்சு. அண்டு ஆக்ஷன் கன்செப்ட் இப்போ நம்ம பேசின ஸ்டாக் கூட பாருங்களேன் 1322 லெவலில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கோம் டெலகிராம் பப்ளிக் கம்யூனிட்டியில். ஸோ டெலகிராம் பப்ளிக் கம்யூனிட்டியில் நீங்கள் மெம்பராகலாம் மறக்காமல் எங்கள் கம்யூனிட்டி ஜாயின் பண்ண பாருங்க. பிகாஸ் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்டெப்த்தாக நாங்கள் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். ஸோ இன்டெப்த்தாக எல்லா கீ பாயிண்ட்ஸுமே நான் வந்து மெசேஜாக போட்டிருந்தேன். பிகாஸ் எங்களால் வீடியோவில் எல்லா கண்டென்ட்ஸும் மேக் பண்ண முடியாது. ஸோ எங்களோட டெலகிராம் பப்ளிக் கம்யூனிட்டி எங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நாங்கள் போட்டுகிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் பப்ளிக் கம்யூனிட்டியில் மெம்பராகலாம் மறக்காமல் எங்கள் கம்யூனிட்டி ஜாயின் பண்ண பாருங்கள். அண்ட் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுற ஸ்டாக்ஸுடைய மொமெண்டம் எல்லாமே பாருங்கள். நிறைய மெசேஜஸ் நீங்கள் பார்க்கலாம். நிறைய பேர் டவுட்டு கேட்பாங்க. டவுட்டு நாங்கள் எல்லாமே அட்ரஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுடைய டவுட் எல்லாமே நீங்கள் அட்ரஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நாங்கள் போடுற ஸ்டாக் கண்டென்ட் நிறைய நீங்கள் லேர்னும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கனரா பேங்க் நாங்கள் கவர் பண்ணியிருந்தோம். ஸோ கனரா பேங்க் கூட பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த வாரத்தில் ஒரு 6% வரைக்கும் மேலே போயிருக்கு. ஸோ ஸ்டாக் கண்டென்ட்ஸ் நாங்கள் வந்து இதை நாங்கள் வந்து டைரக்ட் கால்ஸாக நாங்கள் மென்ஷன் பண்ணுறதில்ல. பட் எங்களுடைய இன்சைட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுற ஒரு ஸ்டாக்கை நாங்கள் என்ன மாதிரி பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறோன்றதை நாங்கள் ஷேர் பண்ணிட்டே இருப்போம். கீப் ஆன் நாங்கள் வந்து எல்லா நாளுமே ஸோ உங்களுடைய எல்லா டவுட்டுமே நாங்கள் அட்ரஸ் பண்ணுவோம். அண்டு எல்லா ஸ்டாக்ஸுமே நாங்கள் ட்ரேட் பண்ணுற அனைத்து ஸ்டாக்குமே நாங்கள் இந்த கம்யூனிட்டியில் போட்டு தான் நாங்கள் ட்ரேடே பண்ணுவோம். ஸோ இந்த கம்யூனிட்டியில் நீங்கள் மெம்பராகலாம் மறக்காமல் கம்யூனிட்டி ஜாயின் பண்ண பாருங்கள். ஐஜிஎல் பாருங்கள். ஸோ ஐஜிஎல் வந்து இந்த இடத்துல நான் போட்டிருந்தேன். டிசம்பர் 2 போட்டிருந்தேன். ஸோ ஒரு 330 ரூபாய் லெவலில் போட்டிருந்தோம். ஸோ ஐஜிஎல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீக் முடியும் போது 380 ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. ஸோ 16% மேலே போயிருக்கு இந்த வாரம் மட்டும். ஸோ இதெல்லாமே நாங்கள் ட்ரேட் எடுத்த ஸ்டாக்கு தான். ஸோ நாங்கள் ட்ரேட் வந்து நாங்கள் லைக் இப்போ நான் காட்டின பிஎன்எல்ல பார்த்தீங்கன்னா நான் 63 ஸ்கிரிப்ட்ஸ் ட்ரேட் பண்ணிக்கிறேன். அந்த 63 ஸ்கிரிப்ட்ஸுமே வந்து நான் இந்த கம்யூனிட்டியில் போட்ட ஸ்டாக்ஸ் தான். ஸோ நாங்கள் நாலேஜ் பெர்ஸ்பெக்டிவ் நாங்கள் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த கம்யூனிட்டியில் மெம்பரெல்லாம் மறக்காமல் கம்யூனிட்டி ஜாயின் பண்ணி பாருங்கள். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் டு யூ. நான் டெலகிராம் பப்ளிக் கம்யூனிட்டி பற்றி இப்போ நான் காட்டியிருப்பேன். ஸோ நீங்கள் சப்போஸ் வந்து கம்யூனிட்டியில் மெம்பராக இல்லைனா ஜாயினிங் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. ஸோ மறக்காமல் எங்கள் கம்யூனிட்டி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஸ்டாக் கண்டென்ட்ஸ் எல்லாமே நீங்கள் டவுட் கேட்டுக்கலாம். நாங்கள் எல்லாமே டவுட் எல்லாமே அட்ரஸ் பண்ணுவோம். எங்களுடைய ட்ரேட்ஸ் எல்லாமே வந்து இன்சைட்ஸ் எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணுவோம்.
அண்ட் இப்போ இந்த வீடியோ வந்து ஒரு 500 லைக்ஸ் கிராஸ் ஆச்சுன்னா நாங்கள் வந்து இந்த வீக் ஒரு எஸ்எம்இ கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எஸ்எம்இ கம்பெனினாலே எல்லாருமே வந்து மோர் தேன் 5-6 லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண எஸ்எம்இ கம்பெனியோடைய ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து பிலோ 1 லேக் தான். ஸோ அந்த கம்பெனி வந்து இப்போ நல்ல லோவில் இருக்குது அண்ட் குட் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் அந்த கம்பெனி பற்றின அனாலிசிஸ் மட்டுமே நாங்கள் மோர் தேன் 1 மந்த் நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த என்டர் அனாலிசிஸுமே வந்து யூடியூப்பில் கவர் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து 500 லைக்ஸ் கிராஸ் ஆச்சுன்னா, ஸோ இந்த வீடியோ 500 லைக்ஸ் கிராஸ் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து எஸ்எம்இ கண்டென்ட் வந்து நாங்கள் இந்த யூடியூப்ல நாங்கள் கவர் பண்ணுறோம். அண்ட் ஓவரால் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.